நைட்டு வானத்தில் நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியும். ஆராய்ச்சியாளர்கள் டெலஸ்கோப் உபயோகிச்சு கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கிறத இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கர்த்தர் நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறவர்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுது. இவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கர்த்தர் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில குழந்தையா பிறந்தப்ப தோன்றி கிழக்கு தேசத்திலிருந்து வந்த ஞானிகளுக்கு வழிகாட்டணும். அந்த நட்சத்திரம் தன் வேலையை சரியா செஞ்சது. ஆனா பயணத்தின் கடைசியில ஞானிகள் தங்கள் அறிவின்படி யூதருக்கு ராஜா அரண்மனையில் தானே பிறப்பார் அப்படின்னு நினைச்சு அரண்மனைக்கு போன பிறகுதான் இல்ல, அவர் பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அறிந்து வெளியில வர்றாங்க. திரும்ப அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி போய் இயேசுவை கண்டு பண்ணிந்தாங்க. இதுல நாம கத்துக்க என்ன இருக்கு? கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்குள்ள அந்த ஒரு நட்சத்திரம் மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் உங்களை கர்த்தர் நேசிச்சு அழைச்சு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. வாழ்க்கையில வாழ வழி தெரியாதவங்க, சரி எது தவறு எதுன்னு அறியாதவங்க, தவறான பாதையில போயிட்டு இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்கும் வழிகாட்டுற பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உங்க பொறுப்பை சரியா செஞ்சு மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குங்க.